எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் குந்தியும் கருணை உள்ள சொர்தம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகிழ்ந்தால் செய்யமன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சுபமுகூர்த்தம் 6/2/2026. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம், சின்னதா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பஞ்சமி திதி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், யோகம் திருதி நாம யோகம், கரணம் கவளவ கரணம் மதியம் 3 மணி 37 நிமிடம் வரை, பின்பு தைத்துளை கரணம், சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியதுல மிதுன ராசிக்கு மாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். 2வது நாள் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக இவங்களுக்கு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் நல்ல ஒற்றுமை, அன்பு, அந்யோன்யம் எல்லாமே இருக்கும். சின்னதா அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஆணா இருந்தா பெண்ணு அட்வைஸ் பண்ணுவாங்க. மிதுன ராசியில பிறந்தவங்க பெண்ணா இருந்தா உங்களோட கணவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல வருமானம் அப்படிங்கிற அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களோட தந்தை மிதுன ராசியில பிறந்தவங்க தந்தைக்கு பாத்தீங்கன்னா 2மே நடக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 5 கிரகம் இருக்கிறனால நன்மையும் உண்டு, தீமையும் அவங்களுக்கு உண்டு. பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட மாமியார் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட தொழில நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் ஆர்டர் வந்தாலும் ஆர்டர் கொடுக்கக்கூடிய டேட்டு இதெல்லாம் கவனமாக நீங்க உன்னிப்பாக வச்சு கொண்டு தான் செய்யணும். ஏன்னா உங்களோட வார்த்தைகள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட மாமியாருக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு. பேர் புகழ் கிடைக்கும், அவங்களுக்கு கௌரவம் உண்டு. அந்த மாதிரி அமைப்பு நல்லாவே இருக்கு. ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வார்கள், ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகள் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 11ஆம் இடம் செவ்வாய் உச்சத்துல இருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். யாரு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கும் அவங்களோட கூட பிறந்த அண்ணன் அக்கா யாருக்கு இருந்தாலும் ஓகே. ஒருவேளை மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மருமகன் மருமகள் இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடமாற்றம் பயணமும் அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களோட அண்ணனோ அக்காவுக்கோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றம் பயணமும் நிச்சயமாக உண்டு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடம் மாற்றத்துடன் கிடைக்கும். இடமாற்றத்துடன் கிடைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். வெளிநாடு யோகம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக போகிறதுக்கான அமைப்பு வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் பாத்தீங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரிக்கு அரபு கண்ட்ரிக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு அரசியல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பணம் விரய செலவு தான் ஆகும், ஓகேங்களா? மற்றவங்களால் நன்மைகள் உண்டு.
பணம் அரசியல் இருந்தாவே பொதுவாக செலவாகும். ஆனால் உங்களுக்கு மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான விரைய செலவு தான். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சீட்டாக இருக்கலாம் அல்லது எதிர்பார்த்த பதவியாக இருக்கலாம், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாசத்துல இருக்கு. கடகராசிக்கு நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கை, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்கணும், நகை வாங்கணும், எதாக இருந்தாலும் உங்களோட கோரிக்கையை பாசிட்டிவாக நினச்சிங்க. உங்கள் ராசிக்கு அதிகபட்சம் 90 நாளுக்குள்ளார உங்களோட கோரிக்கை நிறைவேறும் பிரபஞ்சத்தோட அருளால. மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 26. ரிஷப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 42. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 45. கடக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 41. கன்னி ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 97. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 93. துளாராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 92. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 89. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 06. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 20. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 04. இது காமனான எண்கள் தான். உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண், ஏடிஎம் பின் நம்பர்லேருந்து மொபைல் நம்பர்லேருந்து எல்லாம் சரியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக கட்டணம் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.